தென்காசி மாவட்டம் பாம்புகோயில் ஆட்டுச்சந்தையில் பக்ரீத்து, வைகாசி திருவிழா, சித்திரை திருவிழா எல்லாத்தையும் முன்னிட்டு ஆடுகள் விற்பனை, கிடாய்கள் விற்பனை அமோகமாக இருந்துச்சுங்க. வாங்க விலை நிர்ணயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கியிருக்கிய? 27. ஆமாம் சொன்னாங்க. 27 முடிஞ்சிருச்சு. சரிங்க பாய், நல்ல ரேட்டா? நல்ல ரேட்டு தான். நல்லா ஒசரமாக இருக்கா, நல்லா ஜம்முன்னு இருக்கா? ஆமாம், பெருநாளுக்கு. ஆமாம், நல்லா பேர் சொல்கிற மாதிரி வாங்கியிருக்கிய. ரோமமுங்க ரொம்ப கம்மியாக இருக்கு. கொம்ப ஒரு டைம் உருவி விட்டுருக்காங்களா? ஒரு டைம் உருவி விட்டுருக்காங்க. நல்லா அருமையாக இருக்கு. இந்த பிள்ளைங்க கையில் வச்சுட்டு கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. வீட்டில் 3 பேர் இருக்காங்க, எடுத்தா கையில் வச்சுட்டு இருப்பாங்க. 30 நாளைக்கு கூட விளையாட்டு. 25 நாள் இருக்கணும். 25 நாளைக்கு. 22 நாள், 23 நாள் இருக்கு. சரிங்க பாய், சரிங்க பாய். எத்தனை பல்லு? 2 பல்லு தான். 2 பல்லு தான். சரிங்க பாய், சரிங்க பாய். ஆடு எவ்வளோ சொன்னாங்க? தாயாடு 2 குட்டியோட வாங்கியிருக்கீங்க. 17 ரூபா சொன்னாங்கண்ணே. 15 ரூபா வாங்கிருக்கேன். 15 ரூபா வாங்கியிருக்கீங்க. ரேட்டு நல்ல ரேட்டாண்ணே. ஆமாண்ணே. எத்தனை பல்லுண்ணே? 6 பல்லுண்ணே. 6 பல்லு ஆடு. 2 குட்டி என்னது? கடா குட்டியா பெட்ட குட்டியா? ஒரு பொட்டை குட்டி, ஒரு கடா குட்டிண்ணே. நல்லா செங்கண்ணியா இருக்கு. ஆமாம், அருமையா இருக்குண்ணே. அதுல ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நல்லா காலில் இது இருக்கு, வெள்ளை விழுந்திருக்கு, பூ விழுந்திருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம். நம்மளோட ஏற்கனவே ஆடு வளர்க்குறீங்களா? சம்சாரியா நீங்க வியாபாரியா? சம்சாரி தான். இப்படி வாங்கினது நல்லது என்னண்ணே. ஆமாம், அடுத்த கட்ட நம்ம நோக்கி நகர முடியும். ஆமாம். இது 2 வம்சம் கொண்ட ஆடு தான். ஆமாண்ணே. சரி, ஆடு என்ன ரகண்ணே? பியூர் கருப்பா இருக்கு, ஆனால் குட்டிகள் வந்து செங்கண்ணி குட்டியா வந்துருக்கு. கடாயபுரத்து தான். சரிங்கண்ணே, சரி. நமக்கு எந்த ஊர்ண்ணே? திப்பம்பட்டி. சரிண்ணே, சரிண்ணே, சரிண்ணே. வாங்கிருக்கியா? 5,500. ஒரு குட்டி ரேட்டு விழுகுது. 4மே கடா குட்டி தானே? 4 கடா தான். சரிண்ணே, சரிண்ணே. இன்னும் 2 மாதம் கழிச்சு காய் அடிச்சுக்கலாம். ஆமா, 4மே 3 புளியும் போது ஒரு ஆட்டு குட்டியா இருக்கும் போல. ஒரு ஆட்டு குட்டி தான். 3. அதுக்கப்புறம் இது மட்டும் புளியும் மட்டும் வேற. சரிண்ணே, சரி. நல்லா நீட்டு போக்கா இருக்கு. ஒன்று போல செங்கண்ணிக்கு வந்த மாதிரி, கோம்ப நாய்க்கு வந்த மாதிரி கோடு விழுந்துருக்கு. சரிங்கண்ணே. பாய், எவ்வளோக்கு வாங்கியிருக்கியா? 18,500. அவங்க எவ்வளோ சொன்னாங்க? 25. நல்லா தரமா இருக்கு. கொம்ப உருவி விடல நினைக்கிறேன். பல்லு போடலையா? 2 பல்லு. அப்புறம் 2 பல்லுனா 2.5 வருஷம் கடை இருக்குமா? இருக்கும். 2.5 வருஷம். நல்லா வளர்ந்துருக்காங்க. எப்படி 35 குறையாதுல கிலோ? 22 தான் வருமா? நல்லா தரமா இருக்காண்ணா. அது பெருநாளுக்கு தானே? ஆமா, பெருநாளைக்கு தான். சரிங்க பாய். எந்த ஊரு? புளியங்குடி. சந்தை பரவாயில்லையா இன்னைக்கு ரேட்டு? பரவாயில்ல. சரி, இந்த பக்ரீத்துக்கு 30 நாள் இருக்கு. 30 நாள் அடுத்த வாரம் வந்தாலும் இன்னும் விலை கூடுமா? ஆமா, இன்னும் கூடும். சரிங்க பாய், சரிங்க பாய். நல்லா நாட்டு ஆடு வாங்கிருக்கீங்க, பியூர் கருப்பு. நல்லா மடியெல்லாம் நல்லா இருக்கு. ஏற்கனவே ஒரு காக்கடை வாங்கிட்டு போனீங்க, சரியான கடை, அதே மாதிரி இருக்கு. என்ன சொல்லுங்கண்ணே, எவ்வளோண்ணே சொன்னாங்க? ஏன்னா 21 ரூபா சொன்னோம்ண்ணே. 21 ரூபா? ஆமா, அண்ணன் வந்து இப்போ 17,000 ரூபாய்க்கு கேட்காங்கண்ணே. 2 சேர்ந்து? 2 சேர்ந்துண்ணே. 17 கட்டாதுல? கட்டாதுண்ணே. அண்ணன் ரொம்ப எப்படின்னா கொடுக்கலாம்? என்ன முடிஞ்சு போச்சு. 17 முடிஞ்சு போச்சு. 17 முடிஞ்சு போச்சா? சரி. எனக்கு நஷ்டமா? ஆமா. சம்சாரி வந்து என்னைக்குமே நஷ்டம் சொல்லக்கூடாது. நஷ்டம் தான் அப்படி சொல்லக்கூடாதுல. என்ன செய்ய தெரியல. என்னத்தையாவது ஒரு சம்பளத்துக்காக வரணும் அப்படின்னு நினைக்கணும். கண்டிப்பாண்ணே. சரிண்ணே, சரிண்ணே. எத்தனை பல்லுண்ணே ஆடு? ஏன்னா இது 4 பல்லு. அது பல் போடல. அது ஆடு குரலு தலையை இன்னும் ஈனல் இல்ல. ஈனிருச்சா? சரி, நாட்டு ஆடு என்னண்ணே? ஆமா, நல்லா இருக்கு. நல்லா இந்த நம்ம ஏரியாவுக்கு நாட்டு ஆடு நல்லா வளரும். உங்க ஏரியாவுக்கு என்ன? ஆமாண்ணே. சரி, நம்மளுக்கு எந்த ஊருண்ணே? நமக்கு சாம்பாரோட. சரிண்ணே, சரிண்ணே. நல்லா இது எத்தனை குட்டி போடும்? 2 குட்டி போடும். 2 குட்டி. சரிங்கண்ணே. 20,500. நல்ல ரேட்டா? நல்ல ரேட்டு. நல்லா ஒரு 30 கிலோ குறையாம முழுகணும் போல. தாண்டத்தான் செய்யும், குறையாது. ஆமா, நல்லா இருக்குண்ணே. நல்லா வளர்ப்பு, வீட்டு வளர்ப்போ? வீட்டு வளர்ப்பு, ஒத்த வளர்ப்பு. சரிண்ணே, சரிண்ணே. நம்ம இது என்ன ரகம்? எத்தனை பல்லு? இது பல்லு 2 பல்லு. என்ன ரகம்? இது 8,000 குட்டி தான். சரிண்ணே. பக்ரீத் தானே? ஆமா, பாக்கீர் சுத்தம். நல்லா கடா குட்டி தானே? நல்லா கண்ணி கடா குட்டி. தம்பி, எப்படி வாங்கினே? 1000 ரூபாய்க்கு பால் கொடுத்து வளர்த்துக்கணும். பரவாயில்ல ரேட்டு. 8 நாள் குட்டியா இருக்குமா? இல்லை, 4மே கடா குட்டி தானே? எதுவுமே காய் அடிக்கல இல்லைண்ணே? இன்னும் ஒரு மாதம் ஆகுமா காய் அடிக்கிறதுக்கு? நல்லா நீட்டு போக எல்லாம் உயரமா இருக்கு. 25,000க்கு 25,000க்குங்க.
4 கிடா குட்டி வாங்கியிருக்காங்க. காய் அடிக்காத கிடா குட்டியை இன்னும் ஒரு 1.5 மாதம் கழிச்சு காய் அடிச்சு இன்னும் நல்லா வளரும். ஒரு குட்டியானது 6 சில்லறை விழுதுங்க. எல்லாம் வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்காங்க. புளியங்குடியிலேருந்து வந்து வாங்கியிருக்காங்க. எல்லாம் நாட்டு ரகத்தை சேர்ந்த கிடா குட்டியை. செம்பரி கிடா எம்பிட்டு சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கினீங்க? கொடுத்தாங்க 35 ரூபா சொன்னாங்க, 30 ரூபான்னு வாங்கிருக்கு. சரி என்னாச்சு? கோயில் கொடைக்கா? இல்ல பெருநாளைக்கு பெருநாளைக்கு. சரி சரி சரிங்கப்பா சரிங்கப்பா. 30 ரூபான்னு வாங்கிக்கிறேன். நம்மளுக்கு எந்த ஊரு? ஆமா. என்ன கிடா எவ்வளோ சொல்லி எம்பிட்டுன்னு வாங்கினீங்க? 17 ரூபாய்க்கு. எலும்பு கறியும் சேர்ந்து 20 கிலோ குறைய முழுகும்ல? தாராளமாக முழுகும். என்னைக்கு கோயில் கொடைக்கா? நம்மளுக்கு எந்த ஊரு? புண்ணியவரம் தான். சரிண்ணே சரிண்ணே. எப்படிண்ணே இருக்குது இன்னைக்கு சந்தை நிலவரம்? சந்தை நிலவரம் இன்னைக்கு கரங்குட்டிகளுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு. ஆ, இன்னைக்கு வழக்கத்தோட இன்னைக்கு அதிக கூட்டம். எப்போ கருங்குட்டிகளோட விலை குறைய வாய்ப்பு இருக்கு? அந்த வைகாசி இந்த கோயில் திருநாள் முடிஞ்சதுக்கப்புறம், சித்திரை வைகாசி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும். குறையும். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. அண்ணே 2 கடா குட்டி வாங்கிருக்கீங்க. எவ்வளோ சொன்னாங்க? எப்படிக்கு வாங்கிருக்கீங்க? வாங்கின நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்களோ அந்த விலையை சொல்லுங்க, அவ்வளோதான். 24. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. அவங்க எவ்வளோண்ணே சொன்னாங்க? 25 வரைக்கும் சொன்னாங்க. ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல. 30 ரூபா சொன்னாங்களா? சரிண்ணே சரிண்ணே. இந்த ரேட்டு பரவாயில்லையா உங்களுக்கு? பரவாயில்ல. இது கோயிலுக்கு எப்படி? கோயிலுக்கு காய் அடிச்சது தானே? காய் அடிக்காது. காய் அடிக்காது. சரிண்ணே சரிண்ணே. ஆனால் நல்லா வளர்ந்துருக்கு. சரிங்கண்ணே. சரி. எப்படிண்ணே சொன்னாங்க? 20,000 ரெண்டும். ஒன்று 10,000 ரூபாய் விழுது. எத்தனை பல்லுண்ணே ரெண்டும்? 6 பல்லு. 6 பல்லா? பரவாயில்ல. ஏன்னா இல்லை நாட்டாடு தானே? நாட்டாடு. இப்போ சென்னை தானே? 2 இளஞ்சனையா அப்படி? நம்மளுக்கு என்ன சம்சாடி வியாபாரியா நீங்கள்? சம்சாடி தான். நமக்கு எந்த ஊருண்ணே? இப்போ ஆடு விலை எப்படிண்ணே இருக்குது நீங்கள் நிலவரம்? கடுமையாக தான் இருக்குது. எப்பண்ணே குறையும்? வைகாசிக்கு அப்புறம் குறையுமா? சரிங்கண்ணா சரிங்க. சொன்னாங்க எப்படிண்ணா இருக்கீங்க கருத்த கடா? 31,000 ரூபாய் சொன்னாங்க. ஆ, 26,500 ரூபா. 26,500 ரூபா. சரி, உங்களுக்கு மனது பிடிச்சிருக்கலண்ணே? அழகா பிடிச்சிருக்கு. சூப்பர் குட்டி. அவ்வளோதான். சரிண்ணே சரிண்ணே. அருமையான குட்டி. ரைட்டு தானே. நம்ம மனதுக்கு என்னைக்கு மன நிறைவு தான், அதுக்கப்புறம் பணம். பணம் 2ஆம் கட்டம். அதான் மன நிறைவு இருக்கணும். பிடிச்சிடணும். ஆ, நம்ம என்னோட இதான் ஏனாலும் உண்மைதானே. நம்ம வந்து ஈடுபட்டோம் அப்படின்னா தெளிவா இருக்கணும். பணம் 2ஆம் கட்டம். கண்டிப்பா. அருமையான குட்டி வந்து நல்ல இந்த 2 குட்டி வீச்சால இது ஒரு குட்டி. ரைட்டா. அருமையான குட்டி. நல்லா இருக்குண்ணே. எந்த வித குறையும் இல்லை. சூப்பர். சரிங்கண்ணே சரி. மாடனுக்கா இல்லை ஐயனா இருக்கா? பத்தாளம்பாறை சீங்கோளர் மாடசாமி. சரிங்கண்ணே. அண்ணே எவ்வளோண்ணே சொன்னாங்க? எப்படிங்கண்ணே வாங்கிருக்கீங்க? 20,000மா? எலும்பு கறியும் சேர்ந்து ஒரு 22 கிலோ விழுமா? வரும். சுத்த கருப்பு. எந்த கோயிலுக்கு? கோட்டமலைக்கு. சரி ஐயனாரா? கோட்டமலை கருப்பசாமி. சரிண்ணே. கருசாமிக்கு கருப்பு கலரில் கொண்டு போறீங்க. என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. சரிண்ணே. ரேட்டு பரவாயில்லையா? அவங்க எவ்வளோ சொன்னாங்க? அவங்க 25,000 சொன்னாங்க. சரி. இப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கு. நல்லா 2 செம்பரி பொட்டு கடை வாங்கியிருக்கீங்க. எம்பிட்டுண்ணே? 18 ரூபா சொன்னாங்க. 14 வாங்கிருக்கோம். 14 2 சேர்ந்து. எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு 6 மாதம் குட்டியாக இருக்குமா? இருக்கும். 6 மாதம். 6 மாதம் இருக்கும். ரெண்டும் நல்லா முன்ன பின்னா இருக்கு. நல்லா கொம்பு துளிர் விடுது. என்னண்ணே? இப்போ மேய்ச்சல் முறையில் வளர்ப்புறீங்களா? இப்போ எப்படி வீட்டு வளர்ப்பா? வீட்டு வளர்ப்பு சீக்கிரம் உண்டாகும். சரி, 2 வாங்கிருக்கியா? போதும். 2 போதும் வளர்ப்புக்கு. என்ன செம்பரி தானே? கூட 2 வாங்கினா நல்லா மேயும்ல? வேணும்ல. சரிண்ணே. நம்மளுக்கு எந்த ஊரு? நம்ம கோடாங்கிப்பட்டி. கொடாங்கிப்பட்டியா? சரிண்ணே. சரி. கொடாங்கிப்பட்டி. 4 பல்லு கொண்ட சுத்த கருப்பு ஆடுங்க. நம்ம பாம்புகள் ஆட்டு சந்தையில் 16,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 2 கடா குட்டிகளோட. குட்டியை 2ம் சுத்த கருப்புங்கிறதுனால கூட 1000 ரூபா வச்சு வளர்ந்ததுக்கப்புறம் விற்கலாம். நம்மளுக்கு இப்படி வாங்கினா சம்சாரிகளாக இருக்கட்டும், வியாபாரியாக இருக்கட்டும், நல்லா லாபம் தாங்க. ஒரு 10-100 ரூபானாலும் பரவாயில்லைங்க. பேரம் பேசி அதை குறைச்சி அந்த பொருளை நம்ம வாங்கிட்டு வந்தால் தான் வீட்டுக்கு வரப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி 4 வெள்ளாடு நறுக்குன்னு வச்சுருந்தாலும் அருமையான லாபத்தை கொடுக்குங்க. கை வளர்ப்பில் வளங்க. எவ்வளோ சொன்னாங்க? எப்படிங்கண்ணே முடிச்சிருக்கீங்க? 30 ரூபா சொன்னாங்க. 24 ரூபா. 24 ரேட்டு பரவாயில்லையா? நல்லா அருமையான கன்னி கடா.
என்ன இது கோயில் கொடைக்கா கோயிலுக்காண்டி வெட்டது இப்படி ஒரு 32 கிலோ குறையாம இருக்கும்ல எலும்பு கறியும் சேர்ந்து. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. அண்ணே எப்படிண்ணே வாங்கினீங்க? 1200 பெட்டக்குட்டி. ஒரு வார குட்டியா இருக்குமா? 8 நாள். என்ன ஒரு 45 நாள் பால் கொடுத்தா போகுமா? 30-35 நாள் பால் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் குலை கடிக்க ஆரம்பிச்சிடும். ஆக மொத்தம் செலவு 30 நாளைக்கு காலையில மாலையிலையும் 10 நாள் 20 ரூபா வச்சு ஒரு நாளைக்கு 600 ரூபா கணக்காக வந்துருது. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. நம்மளுக்கு எந்த ஊர்ண்ணே? சரிண்ணே. இப்படி இளங்குட்டி வாங்கி வரது லாபமா? இளங்குட்டி எடுத்தா லாபம் தான். இது வெள்ளாடு வந்து பின்னாடி வருமா வராதா? கண்டிப்பா வரும். நம்ம வளர்க்கறத பொறுத்து. அப்படியே வெள்ளாடு பின்னாடி வரும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வரும். நம்ம வளர்க்கறத பொறுத்து. ஆனா செம்மறி தான் வரும், வெள்ளாடு வராதும்பாங்க. அப்படிலாம் இல்ல. நம்ம வளர்க்கறத பொறுத்து. அது பாசமா இருந்தா கண்டிப்பா யாரு கூடனாலும் வரும். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. சரிங்க. எப்படி வாங்கிருக்கீங்க? 7000 ரூபாய்க்கு. 17,000. 17,000 பெசலான ஆடா. நல்ல ஆடு பார்த்து பிடிச்சிருக்கு வாங்கிருக்கோம். பிடிச்சிட்டு வாங்கிருக்கீங்க. எத்தனை வம்சம் ஆடு? 2 குட்டி ஆடு. சரிங்க. நம்ம எந்த ஊரியா? என்னையா? வரந்தப்பட்டி. சரி ஆடு சென்னை தானே? இன்னும் ஒரு மாதம் சென்னை விட்டுருமா? குட்டி போட்டுருமா? 1.5 மாதம் நல்லா மடி இறங்கிருச்சு. சரி நல்லா செங்கண்ணி பால் வர்க்கமான ஆடு. சரி நல்லா காது வந்து கமெண்ட்ல நல்லா நீளமா இருக்கு. சொன்னாங்க 18. எத்தனை பல்லு ஆடு? 4 பல்லு. சரிங்க. தரமான மயிலம்பாடி கெடா 4 பல்லு கொண்டதுங்க. விலை பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு பாய் வாங்கியிருக்காங்க. புளியங்குடியை சேர்ந்தவர். பெருநாளுக்கு தாங்க. நல்லா முடி நல்லா அடர்த்தியாக முன்னாடி பார்க்க சிங்கத்துக்கு இருந்த மாதிரி இருக்குதுங்க. கொம்பை ஒரு டைம் மட்டும் உருவி விட்ருக்காங்க. நல்லா திடகர்த்தமாக இருக்குது. கெடாயும் பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டாக வந்திருக்குதுங்க பார்க்குறதுக்கு. பெருநாளுக்காக 30,000 ரூபா விலை சொல்லி 24,000 ரூபாய்க்கு நம்ம சங்கரங்கோயிலை சேர்ந்த பாய் வந்து இந்த அருமையான செம்பரி கடை வாங்கியிருக்காங்க. 4 பல்லு கொண்டவன். ஆள் பார்க்க ரொம்ப ஜம்மு நல்லா உருட்டாக இருக்காங்க. இந்த பையன் கூட அதை பிடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க அவங்க பேரன். இருந்தாலும் அவன்கிட்ட முடியுமாங்க? அப்படியே ஒரு சுற்றி கொண்டு வந்து திருப்பி வந்த இடத்துல வந்து விட்டுருவான். நல்லா நீட்டு போக நல்லா ஒசரமாக இருக்குது. 30 கிலோ கறிக்கு குறையாமல் வருமாங்க.